மச்சான் உன் ராசி என்ன? மேஷம். இன்று உங்கள் கனவு கன்னியை காணும் நாள். நண்பனின் உதவியால் நல்ல செய்தி கிட்டும். ராசி நிறம் நீலம். கரெக்டாக தான் இருக்கான். அனுகூலமான திசை மேற்கு. திரும்பி வரா என்ன சத்தம்? யாராவா? மச்சான் அங்க பாரா. மச்சான் இன்னைக்கு அவன் வேற மெசேஜ் பார்த்தா பூ வாங்குற மாதிரி தெரில. இதான் கரெக்டான டைமு. போய் பூ வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணிருக்கு. போடா. அவ போயிட்டாடா. என்ன பூ வாங்கி கொடுத்து சொல்லி பூச்செடி வாங்கி வச்சிருக்க? மச்சி இப்போ கொடுத்தா பெருசா எதுவும் தெரியாது மாப்ள. சரி, அதே ஒரு நாளைக்கு பார்த்தானு வையன் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகல. அதான் என்ன இலவோ பா போலாம். ஓகே முட்டை போண்டா கன்ஃபார்ம்ல? கன்ஃபார்ம். பா போவோம். ஆபீஸுக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் வாமா. இதோ வந்துட்டேன்ப்பா. அப்பா போயிட்டா. மச்சி யாழை பாடுறா. நான் வாங்கி கொடுத்த ரோஸை தலையில வச்சுக்கிட்டு ஏஞ்சல் மாதிரி இருக்காடா. எங்க மச்சான் காலைல வந்து பூவை பார்த்தா இம்ப்ரெஸ் ஆவான்னு சொன்னேன். அவ பாட்டுக்கு வந்தா, பொறிச்சா, தலையில வச்சா, போயிட்டா. இப்போ என்னடா பண்றது? வேற என்ன, ஃபாலோ தான். ஃபாலோ? நீ போய் குளிச்சுட்டு வா. அவ சாயங்காலம் காலேஜ் முடிச்சு இந்த வழியில் தான் வருவா. ஃபாலோ பண்றோம். இது பண்றோமா? பண்றோம் இல்ல பண்ற. ஓகே. இந்த மாதிரி ஃபாலோ பண்றது சல்லித்தனமா இருக்கு மாப்ள. வேற மாதிரி புதுசா ஏதாவது ஐடியா குடுறா. போனடா. போனா? இன்ஸ்டாக்குள்ள போ. இன்ஸ்டாவா? இன்ஸ்டால ஃபாலோ பண்ணு. மச்சி இன்னைக்கு நான் எப்படியாச்சும் ப்ரப்போஸ் பண்ணி ஆகணும். போய் என்ன ஹீரோ மாதிரி இறக்கி விடு. இருத்தா மட்டும் கிழிச்சிருவா போற. பொத்திட்டு வாழ. ரெண்டு நாளா உன்னை ஒருத்தர் ஃபாலோ பண்றான். உனக்கு தெரியுதா தெரியலையா? தெரியும். இப்படி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உனக்கு தான் பின்னாடி பிரச்சனையாகும். ஒழுங்கா வான் பண்ணி விட்டு வா. சரி, நீ முன்னாடி போ, நான் வான் பண்ணி விட்டு வந்துடுறேன். ஹேய், இங்க வா. டேய் மச்சான், அவனை கூப்பிடாடா.
என்ன எதுக்குடா கூப்பிட்றா? செத்தடி போ. சும்மாடுறா, பயமா இருக்கு மச்சி. ஏய் மச்சான், இதான் கரெக்டான டைம், தயவு செஞ்சு ப்ரொபோஸ் பண்ணிடு போ. ப்ரப்போஸ்? ஏன்டா நீ வேற? செத்தான் சேகர் போ. சொல்லுங்க. பின்னாடி ஃபாலோ பண்ணுறது, வீட்டுக்கு முன்னாடி ரோஸ் விற்கிறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எதுவாக இருந்தாலும் நாளைக்கு காலையில் வந்து தெளிவாக பேசுவேன். நான் என்ன சொன்னா நீ என்ன சொல்லிட்டு வந்த? இங்கே வேணாம், நீ வா, நம்ம முதல்ல வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். ஏன்டா என்னாச்சு? டீ கடைக்கு போக சொல்கிறேன். யாரா அவனெல்லாம் வச்சுக்கிட்டு. அதான் அந்த முட்டை போண்டா 2 வாங்கி தரேன் போ. அப்போ ஓகே, சீக்கிரம் போடா. ஐயா 2 முட்டை போண்டா. ஹே, நான் ஒன்று சொல்லுவேன், ஆனால் நீ என்னை திட்டக்கூடாது. மச்சி, அவ வேற யாரும் இல்லடா, என் அத்தை பையன்தான். என் மாமா பொண்ணு தான்டா. இது என்னடி சொல்ற? என்னடா சொல்ற? உனக்கு என்ன எவ்வளோ நாளாக தெரியும்? இந்த ஏரியா வந்ததுலேருந்து தெரியும். ஆக்சுவலி நாங்கள் திருவண்ணாமலையில் இருந்தோம். எங்கள் ஃபேமிலிக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனால எங்கள் ஃபேமிலி அவங்க ஃபேமிலி பிரிஞ்சிருச்சு. ஸோ நாங்களும் பிரிஞ்சிட்டோம். ஆனால் அவன் என்னை வந்து பார்த்துருக்கணும். அவன் என்னை பார்க்கறதுக்கான அத்தனை பாசிபிலிட்டிஸும் இருந்துச்சு. உனக்கு செம்ம திமிரடி, நீ போய் பேசியிருக்கணும். அவனுக்கு எப்படி தெரியும் நீ இந்த ஏரியா தானே? அதான் இப்போ சேர்ந்துட்டல. ஹாய். என்னம்மா என்னைய பார்க்குற? இல்லடா நீ என்ன பார்க்குற? ஓ, நான் போகணுமா? நல்லா இருங்கடா. மச்சான் தெரியும்டா, என் நண்பன் என்னை கூப்பிடுவானே. சொல்லு மச்சான். போ போ. உங்கள் லவ் நாசமாக போயிரும்டா. இது என்ன? இது கொடுக்க உனக்கு இவ்வளோ நாளா? இதை நான் 12லேயே உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினச்சேன். இது உங்ககிட்ட கொடுக்கலான்னு வரும்போது தான் நம்ம ஃபேமிலிக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ உன்னை என்னைக்கு பார்க்குறனோ அன்னைக்கு இது உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ லவ் யூ. அடுத்த 3 மாதம் ரொம்ப சந்தோஷமாக போச்சு அவ கூட. ஓய் மாமா பொண்ணே, ஹாய். அறிவு இருக்காடா உனக்கு? ரோட்ல அப்படி கூப்பிடுற? வீட்டுக்கு தெரிஞ்சவங்க பார்த்தா என்ன ஆகும்? ஆல்ரெடி நம்ம வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுல நீ வேற ஏன்டா இப்படி பண்ற? பொறுமை பொறுமை. ஐயோ 10 நிமிஷமா? என்னால முடியாது, நான் கிளம்புறேன். டேய் சரி, நாளைக்கு வெளியே போகலாமா? ரொம்ப நேரம் கூட இல்லை, ஒரு 10 நிமிஷம், ஒரு காஃபி குடிக்கிற டைம்.
ஏய் மாமா, ஏதாச்சும் ஆர்டர் பண்ணலாமா? நீயே ஆர்டர் பண்ண? இல்ல நீயே சொல்லு. ஏய் இல்லை, நீயே சொல்லு. இப்போ இது ஓகே. இதே மாதிரி எல்லா விஷயத்துலயும் இருந்துட்டா எந்த பிரச்சனையும் வராதுல்ல. என்ன பிரச்சனை? எல்லா பிரச்சனையும் இதில் தானே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ எனக்காக இதை நீ விட்டு கொடுத்த, நாளைக்கு இதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் விட்டு கொடுப்பியா? எக்ஸ்கியூஸ் மீ, காஃபி தானே கேட்டேன், அதுக்கே இப்படி? பொதுவாக சொன்னேன். ரசிக்குது, ஆர்டர் பண்ணலாமா? ம், அண்ணா 2 காஃபி. ஹே ஷர்மி, உன்ட்டு ஒன்று கேட்கவா? கேளுடா. இல்லை, 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஒன்றா படிக்கும்போது சின்ன வயசில் ஒன்றா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். இந்த 2 இயர்ஸ் கேப்பில் உன் ஃப்ரெண்ட்ஸ் உன் பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதாவது சந்தேகப்படுறியா ஜோ? ஏ சீச்சி, அப்படி இல்லை. நான் சந்தேகப்படுறியா? இல்லைப்பா, சந்தேகப்படுறியா? இல்லை. ஏய் என்னாச்சு? காஃபி வந்து 5 நிமிஷம் ஆகுது, இன்னும் என்ன யோசனையில் இருக்க? ஒரு வேலை இருக்குமோ? சேச்சா, இருக்காது. என்ன இருக்காது? இல்லைப்பா, காஃபியை சொன்னேன். காஃபி நல்லா இருக்கும், குடி குடி. கனவா? சரி, இங்கே வெயிட் பண்ணு, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். என்ன இத்தனை மெசேஜ் வருது? யாரா இருக்கா? பார்த்துருக்கோமா? ஓய் டார்லிங், மார்னிங்லேருந்து ஆளையே காணோமா? நினச்சேன் வட்டு நிக்கி. ஏய் என்னடா ஆச்சு? ஏய் ஜோ இருடா. ஏய் ஜோ ஒரு நிமிஷம், நான் சொல்றது கேளுடா. என்னடி சொல்ல போற? என்ன சொல்ல போற? அதான் எல்லாத்தையும் பார்த்தனே. 2 வருஷம் ஏன் என் கூட பேசாம தான் இப்பதான் தெரியுது. சிப்ப